இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கொடைக்கானலில் காட்டேஜ் உரிமையாளரை கொலை செய்து கேம்ப் ஃபயரில் போட்டு எரித்து குளிர் காய்ந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த 2 பேரில் ஒருவன்தான் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவரிடம் அத்துமீறியவன் என்ற பகீர் தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் காட்டேஜ் உரிமையாளரை கொலை செய்து கேம்ப் ஃபயரில் போட்டு எரித்து குளிர் காய்ந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஃபரூக் வழங்க கேட்கலாம். ஃபரூக், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். கொடைக்கானலில் விடுதி உரிமையாளர் ஒருவரின் உடலில் சில பாகங்களை எரித்தும் சில பாகங்களை வெட்டி வீசியும் கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 20ஆம் தேதி அன்று கொடைக்கானலில் தங்கும் விடுதியினுடைய உரிமையாளர் சிவராஜ் என்பவருக்கும் விடுதியில் வேலைக்கு சேர இருந்த நபர்களுக்கும் இடையே ஊதியம் சம்பந்தமான சில பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை வாக்குவாதமாகி அடிதடியாகி பின்பு அந்த விடுதி உரிமையாளரை சிலர் அடித்து கொலை செய்து அவர் உடலினுடைய சில பாகங்களை தீயிட்டு கொளுத்தி சில பாகங்களை வெட்டி வீசியுள்ளனர். இது சம்பந்தமாக காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மதுரை சட்டநேரி பகுதியைச் சேர்ந்த 29 வயது மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த மணிகண்டனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மேலும் இந்த சம்பவத்தில் சிலர் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. இந்நிலையில கடந்த 24ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை இரவு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இரவு நேரத்தில் தனது பணியை முடித்துவிட்டு சென்ற பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரை மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய தனது விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை பின்தொடர்ந்த ஒரு இளைஞர் அந்த மருத்துவரிடம் அத்துமீறி முகத்தில் துணியை மூடி அத்துமீறி நடந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காவல்துறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை வைத்து இளைஞரை தீவிரமாக தேடி வந்த நிலையில நேற்று சிவகங்கை ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரின் மகன் 20 வயதுடைய சந்தோஷ் என்ற இளைஞரை காவல்துறை கைது செய்தது. இந்த சந்தோஷ் ஒரு ஆக்டிங் டிரைவராக பணி செய்து வருவதாக கூறப்பட்டு வந்த நிலையில கடந்த 20ஆம் தேதி கொடைக்கானலில் தங்கும் விடுதியினுடைய உரிமையாளர் சிவராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்குல மணிகண்டன் கொடுத்த தகவல்ல இந்த சந்தோஷ் என்பவரும் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். 20ஆம் தேதி கொடைக்கானலில் ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மறைவுக்கால் சிவகங்கை பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த பூங்காவில் இந்த இளைஞர் ஒளிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்நிலையில் தனியாக சென்ற மருத்துவரை பின்தொடர்ந்து அவரிடம் அத்துமீறிய சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு கொலை குற்றவாளி அதே நேரத்தில் மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி மருத்துவரிடம் இது அத்துமீறிய சம்பவம் மேலும் இந்த வழக்கினுடைய சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.